பிச்சு பண்ணி இங்க வா. நான் ஒன்றும் சொல்லலையாப்பா, நீ பேசாம போ. உனக்கார சும்மா ஏவி விட்டுருக்காங்க. நீ பிச்சு பண்ணி கிட்ட வா. வேண்டாம், இங்க வா. நீ வேண்டாம், எறிவன். பெரிய சண்டையா போட அம்மானா எறிவன். வேண்டாம், எறிவன். வேண்டாம், நீ திரும்பி போ. இங்க வாடா இங்க. அண்ணா பேசாம இரு, சும்மா இரு. இந்த மாதிரி கழிவு எல்லாம் நீ தான் குடிச்சு பண்ணிக்கிறீங்க. இந்த வழக்கம் தெரியாம உண்ட வளர்த்து வச்சுக்கிறீங்க. பிறகு சண்டை பிடிச்சா என்ன செய்கிறது? மடையா, நீ ஒரு ஆள் தான் வேலையை போற. என்னோட காசு வரும். தேவையற்ற கதை காய்ச்சி நிக்கிறா தம்பி. என்ன பக்கம் பிறந்தன ஓடி தெரியுற இங்க பாப்பதா. ஏய் ஏய் பொருடா வார. நீ என்ன நீ தண்ணிக்கெல்லாம் ஓடி வர? என்ன ஒரு வார பிச்சு பண்ணி இங்க வா. அம்மாடா இங்க நீ செய்த வேலைக்கு நாசம் வரத்து வச்சுக்கிறேன். வாடா இங்க இங்க வா. தண்ணிக்கு இறங்காத. புற தண்ணிக்கு இறங்க. நாளை வந்துரு. இங்க வா. ஐயோ நெஞ்சு வாடா. டேய் நான் வேலையில இருந்து வந்திருக்கேன். நெஞ்சு வாடா. ஐயோ சறுக்குதுடா கூத. நீச்சிரங்கது வந்தாலும் கூதாரி. டேய் வாடா இங்க. சும்மா இரு, நான் வேலை இல்ல. பேசா போ. தயவு செஞ்சு சும்மா போ. நீ பிச்சு பண்ணி இங்க வா. நீ பிராண்ட வடக்காத. இல்ல நீ ஏன் இப்படி இந்த வேலை பார்த்து கொண்டு தெரியுதா? நீ என்ன தெரியாது, நீ வர வேண்டாம். இங்க உனக்கு நான் அண்டக்கு என்ன சொன்னான் உனக்கு? இங்க நீ வா. உன்னோட கலைஞ்சு போட்டு போறேன். நீங்க வர மாட்டேன். நான் உனக்கு அடிக்கல. இங்க வா. தேவையில்லை, தேவையில்லை. அடிக்கல. வாடா இங்க. நீ விடிய கதால வீட்டை வந்து பெரிய கரையா பிராண்டா கொடுத்து நிக்கிற. உனக்கு என்ன ஒரு விளக்கம் இல்லாத ஆக்கள் மாதிரி நிக்கிறீங்க. யாருக்கு விளக்கம் இல்ல? போடுவா. நீ கண்டனியோ, நான் காய்ச்சா நீ கண்டனியோ. நீ எனக்கு தெரியும். நீ ஒரு ஆளுக்கு மட்டும் இல்ல, 5-6 பேருக்கு இந்த வேலை சொல்லி இருக்கிற. நீ நான் ஒன்றும் சொல்லலையாப்பா, நீ பேசாம போ. உனக்கார சும்மா ஏவி விட்டுருக்காங்க. அப்ப என்ன ஒரு வழி இருக்கிறவனெல்லாம் எனக்கு அவங்களுக்கு வேற வேலை இல்ல. வர வேண்டாம். நீ என்ன இவ்வளவு தூரம் துரத்தி கொண்டு வரப்ப நான் இந்த 10 வயல் காடுகள் எல்லாம் பேஞ்சடிச்சு வாரேன். ஏன் இவ்வளவு என்ன பிரச்சனை போனாங்க? நீ உன்னில பிழை இல்ல. குற்றம் உள்ள நெஞ்சாண்டா குரு இருக்கு. ஒண்ணுல பிழை இல்லாட்டி நீ ஏன் என்ன கண்டு ஓடவனும்? ஒன்னும் குரு இருக்க. நீ நடப்பாரு அண்ணா, தயவு செஞ்சு போன. இங்க வா. நீ உன்னிலே உன்னோட அன்றைக்கு ஒரு முடிவு பார்த்துட்டு தான் போறது. இங்க வாடா. நீ இதுக்கு வரையறான் வீட்டை நிக்கிற மாதிரி வேலைக்கு போடி போய் இறங்கி நனைஞ்சு வந்திருப்பேன். இப்ப நனையலா நிக்கிறேன் நான். உன்னை ஒரே ஹவா காபி கொண்டு போடும். வாடா வாடா. அண்ணா சும்மா இரு. சரக்குதுடா. அண்ணா 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 சும்மா இரு. நானே வாடா. ஆடி விடா. நான் ஒன்று இல்லை, நான் கதைக்கவே இல்லை. அவங்களாம் காய்ச்சி தண்ணி கொண்டு இருக்காங்க. உங்களை ஏவி விட்டுருக்காங்க. அடே விட இல்லடா. எனக்கு தெரியும். எனக்கு நம்பிக்கையா சொன்னது. என்ன சொன்ன? நீ தான் சொல்லி இருக்கிற. நான் ஒன்றும் சொல்லல. முதல் அங்க மாமாண்ட கல்யாண வீட்டுக்கும் வந்து அவங்க அதைத்தான் காய்ச்சி கொண்டிருந்தவங்க. பேர் நீ வேற ஆத்தியன் கதையை கேட்கிற. நான் தானே போகணும் சொந்தக்காரன். அவங்க சொந்தக்காரன் கேட்குறேன். ஒரு சொந்தக்காரன். நீ என்ன வேலை பார்த்துருக்கிறாடி? நான் நல்ல வேலை பார்த்தேன். என்ன நல்ல வேலை பார்த்துருக்கிறேன்? உனக்கு என்ன தேவையில்லா வேலை? என்ன தேவையில்லா வேலைன்ற? தங்கச்சியை பத்தி உனக்கு என்ன கதை? உனக்கு நான் உண்மையே தானே சொன்னேன். உன்னால இப்ப கல்யாண வேலை நின்று போச்சு. என்ன ஆன்றாடி? குழம்பிட்டு அடே கல்யாணம் குழம்பி போச்சு. அடுத்தது நீ என்ன வேலையடா பாக்குறீங்கடாப்பா நீங்கள்? ஏன் குழம்பினது? ஏன் குழம்பினது? கிட்டவா. நீ கிட்டவா. நான் சொல்றேன் கிட்டவா. கிட்டவா. எனக்கு வலிக்குது. 2 கதை நனையெல்லாம் கிடக்குறேன். அவசரமா நான் போகணும் இப்ப வேலைக்கு. என்னண்டாலும் 2 கதை முதலாவது வாடா. வந்தா அடிப்பா. நீ அடிப்பாம கொஞ்சம் நீ செய்யற வேலைக்கு. கல்யாணம் நீ செய்த வேலை. நீ என்ன இல்லா பொல்லாம் சொல்லி இருக்க மாப்பிள்ளை வீட்டுக்கு? என்ன சொன்ன? நீ சொல்லி இருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் கிடக்கு. அவளுக்கு முதல் இது பார்த்தா என்ன செவ்வாய் குட்டம். நீ பார்த்தே செவ்வாய் குட்டம். சொந்த வந்ததுக்கு இந்த வேலை நாரல் வேலையை பாக்குறீங்க நீ? யாருக்கு இருக்கு? தங்கச்சிக்கு செவ்வாய் குட்டம் ஒண்ணும் இல்ல. அங்கெல்லாம் போய் கேட்க அவர் ஜோசி இவங்களெல்லாம் பார்த்துட்டு கட்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க. ஒரு கட்டம் இல்ல நாகதோஷம் பண்ணி கொண்டே நான் இது தோஷம் முடிச்சது. அப்படி இல்லை. அந்த உங்களோட அந்த பெட்டியெல்லாம் போட்டு அந்த ஒற்றை தந்த உங்களோட அம்மா அந்த பெட்டியல்ல குரு சனி பகவான் எல்லாம் வெளி கிடக்கு. அதெல்லாம் கொண்டே காட்டாம சொல்றேன். கிட்டவா குட்டமா. கிட்டவா. நான் உன்னோட கதைக்கிறேன்பா. வேண்டாம், நான் வரல. நீ கிட்டவா. நான் வரல. பிச்சு பண்ணி கிட்டவா. நீங்க போங்க, நான் வரேன். என்னால தண்ணிக்கு இறங்கலா கிட்டவா. என்னன்னாலும் பின்னேரம் வந்து காய்க்கும். உங்களுக்கே அன்றைக்கு அவர் சொன்னவர் தண்ணியில கண்டவன். கால் வச்சிங்கன்னா வலிக்கு முதல்ல எழுத்தோண்டு ஓடும். அப்படி கிடக்கு. உங்களோட குரு பேச்சு எல்லாம் பிள்ளையா வருஷம் பிறந்ததே உங்களுக்கு பிள்ளையா? உங்களோட குடும்பம்
என்ன அடுத்தோண்டு வர சும்மா என்ன அடே அது வேற போகுது இல்லடா சரக்குதுடா அண்ணன் தயவு செய்து சும்மா இருங்க பேசாம இருங்க நீ கரையவா அண்ணன் நான் கரையில வரையில அண்ணன் ஜபானி கரை அடிப்பேன் நீ வந்த அடிப்பாரு அடே நீ ஏன்டா அப்ப இப்படி சொந்த வந்தமா இருந்து கொண்டு இவ்வளவு மற்றாக்களுக்கு இல்லா பொல்லா புரணி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாடாப்பா சரி நீங்க உனக்கு அறிவில்லையோடாப்பா சரி இப்ப என்ன நான் போய் கேட்கவா மாப்பிள்ள விட்டு மாப்பிள்ள விட்ட போய் என்ன கேட்க போற நீ இல்லா போலாம் கழிச்சிட்ட எனக்கு அதை மூன்று பேரை என்ன காதலிச்சேன்னு சொல்லி இருக்கிற நான் காதலிச்சேன் நீங்க முதல்ல அப்ப சுத்துறதே என்ன யாரு சுத்துறேன் அது தங்கச்சிய பண்ணையில யாரோட இருந்தான்னு சொல்லி தங்கச்சி நீ கண்ணனியும் என் கண்ணால யாராச்சும் சொந்த வந்ததுக்கு இப்படி சொல்லுவானோடா மாப்பிள்ள வாக்கு என்ன இரவு லைட் எல்லாம் போட்டு அவங்க எல்லாம் வடிவா சோடிச்சு வச்சுக்கிறாங்க ஒரு பக்கத்தால இங்கால மரத்துக்கு எல்லாம் சுத்தி வடிவா சோடிச்சிருக்கிறாங்க ஆனா கூட தங்கச்சி ஒரு படி அந்த இருட்டுக்கு போயிருக்கு அவள் வீட்டை ஒரு டாம் வலிக்கிறேன்டா ஐயோ நான் கண்டேன் ஊர்ல இந்த தங்கச்சாண்டா வீட்டு வாசல விட்டு ஒரு டாம் போறே இல்லடாப்பா எங்களை விட்டு அவாக்கு சொன்னா இந்த வழியில வந்து இதுல இருன்னு சொல்ல அந்த இருட்டுக்கு போய் என்ன ஏன் இருட்டுக்கு இருப்பான் இவ்வளவு லைட் எல்லாம் பூட்டி வச்சுக்கிறாங்க அவங்க சோடியா அங்க சோடு நீல எல்லாம் போட்டு கலர்லாம் லைட்டை பூட்டி அவங்க எவ்வளவு இது செஞ்சு வச்சுக்காங்க அதுக்கு வந்து இருக்கிறதுக்கு அதுக்காக நடந்து அந்த மரத்துக்கு இருட்டுக்கு ஏறப்பா இருப்பான் நீ வந்தா அடிப்ப நான் பெறையில இங்க வாடா தயவு செஞ்சு போன் நானே வருவேன் பிள்ளை பெறேன் வீட்டை வார ஆறுதலா காய்க்கு ஒன்று செய்வோம் நான் போய் மாப்பிள்ளை விட்டா கதைச்சு நான் 2 பேரும் சேர்த்து வைக்கிறேன் நீ ஒண்ணு சேர்க்க இங்க வா இங்க வேற பிச்சு பண்ணி கரையாவா உன்னோட நேர்ல காய்ச்சி போட்டு விடுறேன் பாஜி நல்லா கதை பாதி அங்க வீடுகள்ல வந்து பெரிய அண்டைக்கு போட்டு எனக்கு பழுத்து போனேன் கொஞ்சம் ஆடல கேக்குறேன் சும்மா போன நீ டே ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி ஏன் நீ சொந்தக்காரன் உன்னோட சௌரமடா நீ என்ன பெரிய பொம்பளை பிள்ளை வழக்க தெரியாம உண்ட வளர்த்து வச்சுக்கிறீங்க பே மாதிரி ஆகும் அது கண்ட மாதிரி தெரியுது ஊர் நீ அந்த இப்படிதான் அந்த சொன்னியா மேக்கப் பத்தி எல்லாம் காய்ச்சிருக்கானியா பின்ன கூட அவங்க என்ன கிரீம் பண்ண உனக்கு என்ன பெரிய கிளி குஞ்சா எங்கேயோ கரடி குஞ்சு காக்காவே இருக்கிறது 2 வண்டியா வந்து குடிச்சு போ நீங்க உன்ன மாதிரி கழுவு பாடங்க அண்ணா பேசாம சும்மா உன்ன மாதிரி கழிவு நீ தான் குடிச்சு போட்டு நிக்கிறீங்க சண்டையில பாக்குறேன் நான் அப்புறம் சகோதரத்துக்கு சண்டை வரக்கூடாது பாக்குறேன் நான் நீ அப்படியே நடக்கிறாரு என்ன பேர் தெரியுமா அதை விட புதுசா மோட்டர் பைக் எடுத்து கொடுத்தாக்க மேல காசு சொன்னியா நீ எங்கட சகோதரம் எந்த தங்கச்சியடா எந்த சொந்த தங்கச்சிக்கு நான் மோட்டர் சைக்கிள் எடுத்து கொடுப்பேன் வீடை கட்டி கொடுப்பேன் என்ன வேணாலும் மாய் கொடுப்பேன் உனக்கு எங்க குத்துது நீ ஒன்றோட்ட சகோதரம்டா நீ ஒழுங்காயிரு அவ என்னடா அப்ப வெள்ளையா வந்தவான்னு முதல்ல சொல்லுங்க அதான் கிரி போட்டவன் வெள்ளையா வரா கிரி போட்டவன் அக்கறை உனக்கு அங்க என்ன செய்யுது உனக்கு இப்ப பார் நாங்கள் கஷ்டப்பட்டு மாப்பிள்ளைய தேடி நாங்கள் பேசி வைக்க நீங்கள் சொந்த வந்தவனா நீங்க என்ன ஒழுங்கா இருங்கோண்டாப்பா உன்ன மாதிரி தான் அவர் நீ போய் அந்த மாமாவுக்கு சொல்லிக்க அடுத்து அது 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 அடுத்தது அதெல்லாம் ஒரு மாமா ஆகுது உங்களோட மாமா தான் உங்களோட மாமா உனக்கு பின்னார் உங்களோட குடும்பம் திறமை உங்க குடும்பம் நீ நானும் எல்லாம் ஒரே குடும்பம் தான் நீ என்ன நீ எங்களை நீ புறம்பா பாக்குற நீ என்ன புறம்பா பாக்குற அப்ப எனக்கு தானே முந்தியெல்லாம் சம்பந்தம் வரைக்கல உங்களோட அம்மா சித்தமா வந்து அவ உருண்டை கதை நீ பார்த்து சிரிச்சு கொண்டு என்ன என்ன செய்யுது அவ என்ன செய்யுது அம்மா என்ன சொல்லுது அம்மா என்ன சொல்லுது சம்மந்த கலப்புக்கு வந்து என்ன காய்ச்சவன் சொல்லு என்ன காய்ச்சல் கிட்ட சொல்லி கொண்டு ஆக்களை காய்ச்சி கொண்டு மாப்பிள்ளை குடி யாரும் நான் குடிக்கிறேன் நான் ஏன்னா குடி வாசமே என்னன்னு தெரியாது தெரியுமா அதான் வாசமே என்ன தெரியும் பொடிகளோட ஒரு நாளும் 6 மணி ஆனா இன்னும் வேற மாதிரி ஆளத்தான் தெரியும் அது படிகளோட சேர்ந்தா அதைத்தான் அம்மா சொன்னது கொஞ்சம் லைட்டா அவரு கொஞ்சம் குடிப்பழக்கம் இருக்காண்டு சொல்லு அப்படிதான் கதையில அவங்க லைட் கதையில அவா சொல்லு நீ என்ன அவாக்கு சமாளிக்கிற ஆக்களை போட்டு எங்கட அம்மா அப்படிதான் சொன்னேன் பிறகு கல்யாணம் கட்டி முடியாம வந்த வார பொம்பளை அப்படி பிறகு சண்டை பிடிச்சா என்ன செய்யறது மடையா அப்படித்தான் உண்ட தொங்கச்சி உங்களோட தொங்கச்சி போய் வாங்க பிச்சுமானி தங்கச்சியை பத்தி நீ கதைக்க உனக்கு அருகதை இல்லை சொல்லிக்கிறாக்கு அவாக்கு பைக் வாங்கி கொடுத்து கிடாக்கு இப்ப அவாக்கு பிற மோதிரங்கள் செயின்கள் எல்லாம் சங்கிலிகள் எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சு நீங்களாம் அதெல்லாம் அவங்க தலை காசு வருது அது நாங்க உழைச்சி கஷ்டப்பட்டு நாங்க வாங்கி கொடுக்குறோம் அது நாங்க நல்லா இருந்த உனக்கு என்னடா பிரச்சனை ஒரு ஆள் தான் வேலையை போறேன் என்னோட காசு வரும் என்ன வெளிநாட்டுல இருந்து யாரும் அனுப்புறது உங்களுக்கு ஒரு தரம் வெளிநாட்டுல இருப்பேன் நான் கஷ்டப்பட்டு நான் சீட்டு போட்டு நான் வாங்கி கொடுக்குறேன் அவங்களோட சித்தப்பா அவர் எங்களோட குடும்பத்துக்கு அனுப்பாம உங்களுக்கு அனுப்புறாரு அவர் சித்தப்பரே போனே கலைக்கிறேன் நீ பிச்சு மாதிரி கிட்டவா வேண்டாம் இங்க வா நீ பெரிய சண்டையா போட அம்மானா அறிவன் வேண்டாம் அறிவன் வேண்டாம் நீ திரும்பி போ அம்மானா அறிவன் இன்று போய் நாளை வா நானும் இங்க வா கிட்ட வேண்டாம் அறிவனா வேண்டாம்
அம்மா நாரியார் முன்னே கறிவேன் சொல்லிக்கிறேன். தயவு செய்து சும்மா இரு. கையை கீழே இறக்கு. பிரச்சனை இல்ல. கையை கீழே இறக்கு. நான் மாப்பிள்ளையோட கதைக்கிறேன். யார்? நான் வாங்க. மாப்பிள்ளை மாப்பிள்ளையோட நான் கதைக்கிறேன். முதல்ல நிக்குதுடா இதுக்கு. வருவா. முதல்ல நிக்குதுடா. போடா தார. புரிஞ்சு போவாரு. ஏய் கல்லு தடி சும்மா இரு. சரமா விடுறா. போடா. உனக்கு சரமா உண்டா எனக்கு என்ன? சும்மா இரு. நீங்க எல்லாம் ஒரு ஒன்றோட சாவரமாடா. பேசாம இரு. பேசாம இரு. என்ன துக்க மரதன ஓடி திரியற இங்க பாப்பதா. போடு போடு. எங்கே போகுது பேந்தது போகுது வருது. சொல்றத மரியாதையா கேட்பதா. அழைக்குதுடா. அழைக்குதானே. சும்மா அங்கே வந்து ஓடி திரிய. சொல்லி போறக்குற என்ன வீட்டை என்ன தேத்தனை வச்சு குடிக்க போய். என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? அமைதியா வீட்டை போ. நான் வந்து மாப்பிள்ளையோட கைக்கிறேன்னு சொன்னேன் உனக்கு. அடே உன்னால எங்கட குடும்பத்துக்கு பிரச்சனையா போ. நீ ஊர்ல இருக்கிறவனா 1000 கதைப்பான்டா. நீங்க தான் சொந்த வந்தவன்டாடாவா. நீங்கள் ஒன்றில் ஒருதன் வளர்ந்தா நீங்கள் அடே வாழ்த்தாட்டியும் பரவாயில்ல பேசாம இருங்கோண்டாப்பா. என்னண்டாலும் கூட தங்கச்சி ஒரு கொஞ்சம் புள்ள. என்ன புள்ள? ஆள் புள்ள. என்ன புள்ள? நான் பார்த்தேன். என்ன புள்ள சொல்லு. அவ சேர்ற செட்டே புள்ள. அது அப்ப நீ சேர்ற செச்சரியோடா. நீ அண்ணா உண்டோட அண்ணாண்ட நிக்க நீ சேர்ற செச்சரியோடா மறையா. அப்ப உங்களோட தங்கச்சி அந்த சேர்ந்து திரிஞ்சு அவ ஓடிட்டாவா? அவள ஒரு தங்கச்சி என்ன செய்யறது? என்ன உங்களோட தங்கச்சி பட்ச ஒரே பட்ச ஒரு பட்சில இத்தனை பேர் கூட பேர் இருப்பாங்க. ஓடுவாங்க, கல்யாணம் கட்டுவாங்க, 2வது கல்யாணம் கட்டுவாங்க. அதை பத்தி நீ உனக்கு கதை இல்லை. உங்களோட தங்கச்சியோட படிச்சது சேர்ந்து திரிஞ்சதுதான் இப்போ யாரோ ஒரு 2ஆம் தரம் ஏற்கனவே கல்யாணம் கட்டின ஒரு கூட்டி கொண்டு பறந்துரு. அடே அப்படி ஒண்ணு உனக்கு அது என்ன வாழ்க்கை? அதுல தாங்கள் சந்தோஷமா இருக்கு. அது உனக்கு என்ன நடக்குது? எங்க ஊத்துது உனக்கு? அப்பா அது என்ன சரியாதான் உங்களோட தங்கச்சியும் அதே மாதிரி ஓடும். நானே இல்லாம கிடக்குது. மாப்பிள்ளையாக்களுக்கு இல்லாத சொல்லித்தானப்பா செய்யணும். போய் சொல்லி கட்டக்கூடாது. நீங்கள் தங்கம் திங்கம் நட்டு மொட்டன்னு சொல்லி கூட தங்கச்சியை கல்யாணம் கட்டி வச்சா அவன் மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருந்து வர மொட்டையான அவன் பாவம் உனக்கு என்ன வந்தது? உனக்கு தேவையில்லா வேலை பார்க்காது. நீ ஊர்லயே இப்படித்தான் தேவையற்ற கதை காய்ச்சி நிக்கிறா தம்பி. நீங்கள் இவ்வளோ செலவழிக்கிறீர்கள் உங்களோட தங்கச்சிக்கு. முதலாவது மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணு வாங்கி போடுங்க மண்டல. அது உனக்கு தேவையில்லா கதை. அது உனக்கு தேவையில்லா கதை தம்பி. நீ முதல் கரையவா கரையவா பொடியங்கள் இருக்காங்க. எது உங்களோட ஊர்ல அரே பார்த்து கட்டி வைங்க. அது அவனோட விருப்பம். வெளிநாட்டுல இருந்தா அந்த அளவுக்கு வயது கூட. ஓ இஞ்சவா வயது கூட. அதான் வயது கூட குத்தி கொண்டு ஒரு மொட்டையன் மாறான் அவனுக்கு பிடிக்கும். அதான் இப்ப நீ இருக்கிற உனக்கு கல்யாணம் நீ ஊர்ல எப்படி நீ கல்யாணம் கட்டுறான்னு பாப்போம். எந்த பொம்பளை வந்தா நான் குழப்பறேன். உனக்கு இவ்வளவு காலம் நாங்கள் ஒன்றும் செய்யறே இல்லை. உன்ன மாதிரி இந்த புரணி பேசிக்கொண்டும் கோல் மூட்டி கொண்டும் கள்ள பட்டை காட்டி கொண்டும் ஒன்றும் செய்யறது. அடே கரிவேலியர் பார்த்து கொண்டு நீங்கள் ஒரு காலம் சொந்த வந்தமோ ஒரு பக்கத்து ஃப்ரெண்ட் படியனும் கூட இப்படி துரோகம் நினைச்ச கிடையாது. ஆனா இனி நான் முடிவு எடுத்திருக்கேன். நீ ஊர்ல எப்படி நீ வாழ்ற, எப்படி வீடு கட்டுற, எப்படி நீ கார்கள் மோட்டர் சைக்கிள்கள் வாகனம் வாங்குற, எப்படி எந்த மாடு பொம்பளை இறக்குறான்னு பாக்குறேன். நாங்களும் சண்டி ஏறாண்டா. கரையவா வா இங்க கரையவா. நீ சண்டி ஏறா கரையவா? இல்ல நான் கரை இதுக்கு ஜீன்ஸ் கூடான்னு பார்த்து கொண்டு இருக்கிறேன். பரவாயில்ல. நாங்களும் சண்டி ஏற அணிஞ்சு வா. எங்களுக்கு சவால் விடாத. நாங்களும் இதெல்லாம் பழைத்தான் வந்து நிக்கிறோம். இந்த மாதிரி கழிவுகள் கண்டடங்கள்ல தின்னுகள் போத்துல குடிச்சு போட்டு கிடக்கு. அதெல்லாம் போட்டு கிடக்கட்டும். ஒரு பிரச்சனையும் இல்ல. இங்க வாணி நான் எங்களை வீட்டுக்காரருக்கு சொல்லி போட்டிருக்கேன். ஒரு தடவை சண்டை பிடிக்க மாட்டேன். சண்டை பிடிக்க நீ ஊருக்கே இருந்தோம். நீ ஒரு குடத்தல் குடுக்குறாரு. ஒரு கேவலம் கட்ட ஆள்றானி. இதுதான் பழைய ஆளுண்டா. இப்ப உன்னை தூக்கி இருக்க முதலைக்கு புதைச்சிருக்கு. அதை நான் சொல்லணும். பாஞ்ச நீ தம்பி நீங்க போட்டு கரையவா நீ கரையவா சொல்றேன். நான் இப்ப நனைகிற ஆளா இருந்தா இப்ப நான் அவசரம் போக வேண்டியா கிடக்கு. அப்ப அந்த வேலையை முடிச்சுட்டு ஆறுதலா நாளை வா. அதான் நன்றி. அதான் நீ எப்படி கல்யாணம் கட்டுறான்னு பாக்குறேன். நான் பாப்போம் போ பாப்போம். நீ மேல உங்களோட தங்கச்சி நல்ல வடிவம் இல்ல. உங்களோட தங்கச்சியை அதான் அதே ஒரு 5-6 பேரை லவ் பண்ணி போட்டு வடிவா வளவுங்க. அதங்களுக்கு தெரியும். நாங்கள் உண்மையத்தான் சொல்றோம். உண்மையா டே எங்கட தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியுமாடா? எங்களுக்கு தெரியுமாடா? உங்களோட பரம்பரையை பற்றி எங்களுக்கு தெரியுமாடா? எங்கட பரம்பரை உண்ட பரம்பரைடா. உங்களோட தாத்தா அங்கே தாத்தாண்ட கதையை சொன்னா நார்மலா ஊர். அடே அது உனக்கும் தாத்தா நீ தான் வரணும்டா. உனக்கு பாருண்ணா போடுறோம். பொறு கல் ஒன்றும் கிடைக்குது. கல்லுகள் ஒன்றும் கிடைக்குது. பிச்சுமானி கரையவா வரையலாது. வாடா கரையா. அங்க இருந்து என்ன துரத்துறாடா? இப்ப எத்தனை மணியா பாடுறா? நேரத்து வேலையை போடா. அடே உன்னால எங்க தங்கச்சில கல்யாணம் போச்சுடா. அது பரவாயில்லடா. இன்னும் ஒன்று பெருமடா. இது என்ன முதலாவதாடா? இதே ஏற்கனவே 15-20 நேரம் குழம்பி தானடா வந்தது. அது எல்லாத்துக்கும் யார் காரணம்? நீதான். சரி பரவாயில்ல போடுவா. நீதான்
ஊருண்ட எல்லையில வரைக்கே நீ தான் கூப்பிட்டு உள்ள நாட்டு கதை இல்லாத பொருளெல்லாம் கட்டுக்கதையெல்லாம் சொல்லி உள்ள நாட்டு புராணி எல்லாம் சொல்லி எங்கட குடும்பத்தை பற்றி நாரடிச்சு நாரா கிழிக்கிறது நீ தான் உண்டால பொம்பளை எல்லாம் மாப்பிள்ளை ஒன்று கிடைக்குது இனி எங்க கிடைக்கும் நட 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 நினைவனா இருந்தா நடக்கிறது வேறு பிச்சுமணி சுமார் இஞ்சமானி வேண்டாம் இன்றைக்கு நான் இண்டையில இருந்து நீ எங்களோட சொந்த பந்தம் ஒன்று ஒரு உறவாடி கொண்டு வீட்டு பக்கம் மேற்கொள்ள அடிக்கிறது தேவையில்ல போக வீட்டுல வாரது வீட்டுல வந்து டீ குடிக்கிறது அந்த நோட்டுக்கு சாமான் பின்னேரம் வழியே வீட்டை இது பண்ணணும் உங்களுக்கு வந்துருவீங்க உறவுகளே அதான் உறவு வேண்டாம் எங்களை பற்றி சொன்னி நீ ஏன் இப்ப வந்து பிடிக்கிறதுல பிறண்ட கொடுத்து நிக்கிறேன் வீட்டை வந்து அடிச்சு கலைச்சு இவ்வளோ தேசம் எல்லாம் கலை கலைச்சு வந்து கடைசியா இதால முடிச்சவங்களால சுரத்தி வந்து இதெல்லாம் வெட்டு வச்சிருக்கிறா நீ தெரிந்தே அப்படி என்ன தெரிஞ்சா இல்ல நாங்களெல்லாம் தெரியாதான் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு காசு வருது அப்ப மற்றவனை பற்றி சும்மா பொய்யா சொல்லி கொண்டு தெரியாம சரியா செய்யும் உங்களுக்கு எங்க காசு வருது அடே நான் உழைக்கிறேன்டாப்பா உழைக்கிறீங்க நீங்க அவர் சித்தப்பர் எங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு இறக்க ஒன்று உனக்கு அதான் பிரச்சனை அதான் சித்தப்பர் எங்களுக்கு காசு அனுப்புறானு உனக்கு பிரச்சனை ஆகல அவங்களுக்கு விளாங்க அடே அந்த அனுப்புற இல்லையடா அவர் அனுப்புறவர் எனக்கு தெரியும் அடே அந்த தங்கச்சின பிறந்த நாளுக்கு ஒரு 25,000 காசு கொடுத்தாடா அவ்வளவு புழுவாது அந்த 25,000 காசுக்கு தான் நீங்க நட்டுகள் மொட்டுகள் செயின்கள் எல்லாம் செஞ்சீங்க அடே அது நான் சீட்டு போடுவேன் தங்கச்சிக்கிட்டே எங்கடா உழைக்கிறா நெஞ்ச பாரி முளை நினைய கூடாது நெஞ்ச பாரி இனி சரி வர என்ன நீ என்ன ஆக சண்டை பிடிச்சு நிக்கிறா பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாம் என்ன பத்தி என்ன நினைப்பேன் சொல்லலாம் இவ்வளவு தேசம் நான் ஓடி வரேன் ஒரு மனச்சாட்சி இல்லாம துரத்தி கொண்டு வரேன் இவ்வளவு அடே ஊர்ல இருக்கிற முழு பேரை பத்தி நீ தான் உள்ளா பொள்ளாச்சு முழு குடும்பத்துக்கே பிரச்சனை எடுத்த நீ தான் நான் இப்ப எனக்கு தெரியும் அந்த கணக்காரன் சொன்னேன் நீ படுவா பையலே என்ன காண உனக்கு நாங்கள் கூட நேரம் ஒன்றோட சகரம் நாங்கள் கொஞ்சமாச்சும் ஒரு அப்பட்ட இதுக்காண்டி நாங்கள் இது பண்ணுவேன் நீங்கள் விளையாடுறீங்களா ஆள் நீ ஆக்கள்ல கை வைக்கிற என்ன செய்வேன் என்ன செய்வேன் நீ செய்த வேலைக்கு வேற யாரோட தண்ணிக்க வச்சு மூழ்கி கொண்டிருப்பாங்க என்ன அப்படி என்ன பின்ன கேஸ் வந்து உள்ள ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை உன்னால போச்சுடா நீ இதை திருப்பி குடுப்பியா நீ வாழ்க்கைய நீ 2 மாப்பிள்ளையில உன்னால நீ போச்சுடா அப்ப அதுக்கு முதல்ல வந்ததெல்லாம் எல்லாம் நீதான் என்ன தெரியும் எல்லாம் முன்னாலதான் வந்தது சரி என்னன்னாலும் பாயால பேசுங்க ஆக்கள்ல கை வைக்கப்படாது அது வந்து வன்முறைகளை வரும் தெரியுமா எனக்கு கருத்து சொல்ற நீ ஆக்களை அடிக்க கூடாது நீ பாரு உண்ட வாழ்க்கை நீ அவரை வாழ்க்கையை பாருங்கடாப்பா நீ உழைச்சு உனக்கு தேவையானதை வாங்கு உனக்கு தேவைப்படி உண்ட வாழ்க்கையை பாருடாப்பா ஏன்டா மற்றவன் வீட்டுக்குள்ள பூரியல் இங்க உங்களுக்கு நகை வாங்கினாலும் பிரச்சனையா இருக்குது வாகனம் வாங்கினாலும் பிரச்சனையா இருக்கு மோட்டர் சைக்கிள் வாங்கினாலும் பிரச்சனை எங்கட உனக்கு அப்படி இல்ல எங்கட தங்கச்சிக்கு எங்களுக்கு நல்ல பொம்பளை நல்ல மாப்பிள்ளையும் பெறக்கூடாது உனக்கு பிரச்சனையா கிடையாது நீங்கள் என்னன்னாலும் வாங்குங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா எங்களுக்கு இல்லை ஒன்றும் பெருது இல்லை உனக்கு அப்படி இருக்கிறீர்கள் நான் சொன்னா கை வைக்கப்படாது குணம் இப்படி ஒரு குணம் என்னடா குணமடா இது உலகத்துல ஒரு கேவலம் கட்டு குணமடா இது மற்றவன் நல்லா வந்தா உனக்கு என்ன பிரச்சனை எங்க குத்துது எனக்கு ஒண்ணு குத்த நீ அவரை மாதிரி முயற்சி செய்து நல்லாவா வேண்டாவா யோசிப்போம் இதைத்தான் நீ இப்போ போன வருஷம் வந்து அட்வைஸ் பண்ணி போட்டு போகுது இப்போ திருப்பி வந்து அதைத்தான் திருப்பி அதைத்தானே நீ திருப்பி தானே செய்கிற வார மாப்பிள்ளை பொம்பளை பாரு உன்னால எனக்கும் கல்யாணமா இருக்குது அது என்னண்டாகும் நடந்தாத்தான் அது நீதான் எனக்கு கடைசியா பார்த்த புரோக்கர் சொன்னவன் என்ன ஆடுது என்னடா என்ன கருப்பா இது ஆடுது அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால்